இறைவன் அருளால் மகிழ்ச்சியாக ஒரு செய்தியை நான் இன்று அறிவிக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் கங்கை அமரன் அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக 11 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் கொண்ட உலகத்திலேயே பெரிய கட்சியின் தமிழகத்தின் வேட்பாளராக இன்று அறிவிக்கப்படுகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே இறைவனின் அருளால் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவரை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் கவிஞர், அதனால் இயல் இசை, இசையமைப்பாளர், அதனால் திரை இசை. இந்த இயல் இசையை, திரை இசையை, இந்த தமிழ் இசை அறிமுகம் செய்ய தேவையில்லை. ஆனாலும் மாநில தலைவர் என்ற முறையில் அறிமுகம் செய்து அவருக்கு எனது வாழ்த்துக்களை, இந்த வாழ்த்து தொடரும் வெற்றியின் சால்வையாக இது அமையும் என்று சொல்லி வெற்றி வேட்பாளராக இங்கே அமர்ந்திருக்கும் அண்ணன் கங்கை அமரன் அவர்கள் மிகவும் வெற்றிகரமான, நினைத்ததை சாதிக்கும் கரங்களான மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களிடம் இருந்துதான் உறுப்பினர் கார்டை பெற்றவர். அந்த வகையில் மிக பலம் பொருந்திய கைகளில் இருந்து தனது உறுப்பினர் அட்டையை பெற்று கடந்த 3 வருடங்களாக கட்சியில் மிகுந்த ஈடுபாடோடு பணியாற்றி இன்று கலைப்பிரிவின் தலைவராக பணியாற்றுவது மட்டுமல்லாமல் சென்ற சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கு என்று சில யுக்திகளை வகுத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் மாநில செயற்குழு, பொதுக்குழு போன்ற அமைப்பு கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொண்டு எங்களது பெரிய பொதுக்கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கேயெல்லாம் கொடுத்த தேதியை கொஞ்சம் கூட தவறாமல் சிறப்பாக ஈடுபாடோடு கட்சியின் வளர்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு எப்படி ஒரு சாதாரண பாஜக தொண்டரும் உறுப்பினரும் செயலாற்றுவார்களோ அதே போல தனது பிரபலத்தை எந்த விதத்திலும் பயன்படுத்தாமல் அடிப்படையில் மிகுந்த அன்போடு எல்லோரிடமும் பழகி இன்று அவர் நமது வேட்பாளராக உயர்ந்திருக்கிறார் என்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த இடைத்தேர்தலில் அண்ணன் கங்கை அமரனை விட இன்னொரு வேட்பாளர் சிறப்பாக தேர்வு செய்ய முடியாது என்ற வகையில் அவர் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய சவாலான அரசியல் சூழ்நிலைக்கு சவாலை விடுக்கக்கூடிய சரியான நபர். அந்த வகையில் அவர் தேர்வாகி இருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முதல் தேர்வாக நாங்கள் அனுப்பிய பெயரும் அவர்தான். அந்த பட்டியலில் நாங்கள் அனுப்பியதை அப்படியே மத்திய தலைமை ஏற்றுக்கொண்டு அதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அறிவித்திருப்பது உண்மையிலேயே எனக்கு கிடைத்த மரியாதை, அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று நான் சொல்ல வேண்டும். ஆக அந்த வகையில் இன்று வேட்பாளராக அறிமுகம் என்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர் நன்கு அறிமுகமானவர். வேட்பாளராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இனிமேல் ஆர்கே நகர் மக்களும் அவரை வேட்பாளராக மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே நான் அவரிடம் ஒலிபெருக்கியை கொடுக்கிறேன். எத்தனையோ சாதனைகளை திரைப்படங்களின் மூலமாகவும், கிராமிய இசை மூலமாகவும், டிவி தொடர்களின் மூலமாகவும் சாதித்திருந்தாலும் மக்களுக்கு நேரடியான பணியாக இருக்கக்கூடிய அரசியல் பணியில் என்னை முதலாக இத்தனை வயதில் ஒரு கட்சியில் மெம்பர்னால் இது ஒன்று தான். வேறு கட்சியிலும் இங்கே தாவலை முடிவாக எடுத்துக்கொண்டு நான் வந்தது இந்த இடம் தான். அதுக்கு ரொம்ப 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 பெருமைப்படுறேன். காரணம் என்னென்னா, இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்களின் மேலெழுச்சி வருவதற்கான முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களது தலைமையின் கீழ் அவரது உத்தரவின்படி நடக்கக்கூடிய ஒரு தொண்டனாக, அவரது ஊழியனாக இங்கே வருவதில் ரொம்ப மிக மிக பெருமை அடைகிறேன். அதேபோல் சுயநலம் வராது. இன்றைக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு மேப்பே போட்டிருந்தாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி கலர் மாறிட்டு வருதுன்னு. அதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னை பரிந்துரை செய்த தமிழக அம்மா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்படுறேன். காரணம் என்ன, என்னுடைய பேர் அழைச்சானா இப்படி பண்ணலாமான்னு, ஐயோ நீங்கள் என்ன உத்தரவிடுறீங்களோ அதுக்கு நான் தயார் என்று சொல்லி என்னை சிபாரிசு பண்ணி அங்கே என்னை செலக்ட் பண்ண வைத்த அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே மனப்பூர்வமாக என்னை ஆதரித்ததற்கு நன்றி. மிக அற்புதமான ஒரு இடத்துல என்னை அமர வைத்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களும் என்னை ஏற்றுக்கொண்டு நேற்றிலிருந்து ஒரு நிமிடம் கூட போன் ஓயாமல் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள்.
அது மிகச்சிறந்த உற்சாகமான டானிக்காக இருக்கிறது. மக்களை தினசரி சந்தித்து கொண்டிருந்தாலும் இந்த பட்டத்தோடு வேட்பாளர் இருக்கிற முறையோடு சேர்ந்து அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு நேற்றே எனக்கு தெரிஞ்சு போச்சு. சட்டசபையில் நம்ம சீட்டுக்கு எந்த இடத்துல போட போகிறாங்க, எங்கே வைக்க போகிறாங்க, இல்லை கனவல்ல, கனவு காலங்கள் நிஜமாகவும் சொல்லுவாங்க. நிஜமாகவே தேர்ந்தெடுத்த மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை எல்லா டிவியில் இருப்பவர்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். என்ன நடக்குதுன்னு எல்லாருமே புரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்போ யார் மாற்றத்தை வரணும்? வழக்கமாக இருப்பவர்கள் தான் மாற்றம் வராது. மியூசிக்கில் மாற்றம் கொண்டு வரணும்னா இளையராஜா எங்கள் சமயத்தில் தான் மாற்றம் வந்தது, அது விழுந்தோறும் நிற்குது. ஆகையால் மாற்றத்தை கொண்டு போகிறவர்கள் யார் என்பதை ஜனங்கள் உயிர்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான ஆரம்ப ஒரு பிள்ளையார் சிலையாக என்னை போட்டிருப்பதில் நான் இறைவனுக்கும், மோடிஜி அவர்களுக்கும், அமித்ஷா அவர்களுக்கும், தமிழிசை அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடவுள். அத்தனை பேருக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் சார், எத்தனை பேர், நான் சொல்லாத பேர்கள் நிறைய இருக்குது. அத்தனை பேருமே முன்னணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒருமித்த கருத்தாக என்னுடைய பெயரை சொன்னதற்காக நான் ரொம்ப 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 நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடவுள்கிறேன். அதே போல் தொண்டர்கள் மத்தியிலிருந்தும் எனக்கு மிகச்சிறந்த ஆதரவான வார்த்தைகள், நாங்கள் புரட்டுறோம், நாங்கள் 20 பேர் வரோம், நாங்கள் 30 பேர் வரோம், நாங்கள் 40 பேர் வரோம்னு. இது எங்களது கடமையாகிவிட்டது. கடமைன்னு சொன்னால் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே நாங்கள் மேலெழுந்து சட்டசபையில் உட்கார வரைக்கும் இந்த போராட்டம் நாடகம் போராட்டம் இருந்தாலும் இது நல்லதை நிரூபிப்பதற்கான ஒரு விஷயம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கைக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நடக்கும், தெய்வத்தின் அருளால். நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை முன்கூட்டியே நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்கள். அதையும் நான் பாசிட்டிவாகவே இங்கே எடுத்து உங்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்து, இதே ஆதரவு அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்லும் வரை ஆட்சி அதிகாரத்திற்கெல்லாம் நீங்கள் என்றுமே நீங்கள் சாய்ந்தது கிடையாது. அதே போல தமிழகத்தில் ஒரு நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும், தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். அவர்கள் சொன்னதை போல ஒரு தூய்மையான ஒரு கட்சி தமிழகத்தில் வர வேண்டும், வளர வேண்டும், தாமரை மலர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகம் மலரும் என்ற ஒரு கருத்தோடு உங்களிடம் நமது அண்ணன் கங்கை அமரன் அவர்களை வேட்பாளராக அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறேன். ஆக மெட்டு போட்டாலும் மிக சிறப்பாக மக்களின் இசையை எடுத்து சட்டமன்றத்தில் சொல்லும், மக்களின் அடிநாதமாக ஒலிக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது அண்ணன் கங்கை அமரனாக இருக்க வேண்டும் என்பதையும் தமிழக மக்களிடம் நாங்கள் கோரிக்கையாகவே வைப்போம். எனக்கும் அந்த தகவல்கள் வந்தது. நானும் எனது பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொல்லியிருந்தேன். ஏனென்றால் தொடர்ந்து எங்களது இன்று வேட்பாளர் தான் நாங்கள் அறிவிக்கிறோமே தவிர எங்களது பணியை நாங்கள் அங்கே ஆரம்பித்து விட்டோம். அப்பொழுது எங்களுக்கு கிடைத்த தகவல், களத்தில் இருந்தே பணப்பட்டுவாடா செய்வதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும், பக்கத்து தொகுதிகளுக்கு அழைத்து அங்கே இருந்து பணம் கொடுக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. அதனால் தான் நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் எங்களது கோரிக்கையாகவே வைக்கிறோம். எல்லாம் நடந்து முடிந்த பின்பு இப்ப வேட்பாளர் தான் அறிமுகம் ஆலையே, இன்னும் வேட்புமனு தாக்கல் ஆகவில்லையே என்று தேர்தல் ஆணையம் சற்று சலுகையுடன் நடந்து கொள்ளலாம். இனிமேதான் வேலை ஆரம்பிக்கும் என்று அவர்கள் வேலையை இதற்கு முன்னாலேயே ஆரம்பித்து விட்டார்கள் என்பதையும் கருத்தில் கொண்டு, எப்பொழுதுமே எல்லாம் முடிந்த பின்பு அதை பூட்டுகிறோம், இதை பூட்டுகிறோம், கண்காணிக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இப்பொழுதே கண்காணிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் அழுத்தத்தை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுப்போம். இன்று இந்த தகவல்கள் வந்திருப்பதனால் எங்களது கோரிக்கையை நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு இன்றே எழுதி அனுப்பலாம் என்று இருக்கிறேன். ஆர்கே நகர் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள திருவொற்றியூர், ராயபுரம் போன்ற தொகுதிகளிலும், அதை பக்கத்தில் உள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களையும் கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அதாவது ஆளும் கட்சி பலமாக இருக்கும்போது இடைத்தேர்தலில் அந்த பலத்தை காண்பிப்பார்கள். பலமில்லாத ஆளும் கட்சி இருக்கும்போது அந்த பலம் மக்களில் எடுபடுமா என்ற கேள்வி என்னிடம் இருக்கிறது. ஆனால் அதில் பணபலம் இருக்கிறது, மக்கள் பலம் இல்லை என்பது எனது மிகவும் ஆணித்தரமான கருத்து. நிச்சயமாக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அதுவும் பெண்கள், குறிப்பாக ஆர்கே நகரில் உள்ள பெண்கள் நிச்சயமாக இன்றைய ஆளும் கட்சிக்கும் இன்னொரு பிரிவு மேலும் குற்றம் இருக்கிறது. அவர்கள் இன்று விசாரணை கேட்டால் கூட மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர்களும் அதற்கு ஆணையிட்டு இருக்கலாம். ஆக முதல்வர் அவர்களின் உயிரிழப்பை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிகிறது. அவர்களின் உறவினரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சரின் தாக்கம் எந்த விதத்திலும் அவரிடம் இல்லை.
திராவிட முன்னேற்ற கழகம் என்னை பொறுத்தமட்டில் தீவிரமாக களத்தில் இருக்கிறார்களா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் ஏதோ இந்த தேர்தலை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதனால் இன்று தீவிரமாக களத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்று ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம். மிக மிக தவறான கருத்து. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே மத்திய மாநிலம் இணைந்து செயலாற்றவில்லை என்றால் நிச்சயமாக நல்லாட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியாது என்று 13வது நிதிநிலை அறிக்கையின்படி அதுவரைக்கும் 20% தான் கொடுத்து கொண்டிருந்த மத்திய அரசின் நிதி 40லிருந்து 50% உயர்த்தப்பட்டு, ஆக மத்திய அரசிடம் இருந்து நிதியே அந்த நிதிநிலை குழுவிலிருந்தே அதிகமாக வந்து விடுகிறது. அதனால் தனித்தனியாக இதற்கு கொடுக்கிறோம் என்று சொல்ல முடியாது. இன்னொன்று, மத்திய அரசு கொடுக்கப்பட்ட பல நிதியே இங்கே சரியான திட்டங்கள் இல்லாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு கம்ப்யூட்டர் பயிற்சிக்காக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதி கம்ப்யூட்டர் பயிற்சி கொண்ட ஆசிரியர்கள் இல்லை என்று திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் 40,000 பேர் தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன உதாரணம். அதே போலத்தான் நிர்வாகம் இங்கே சரியில்லையே தவிர, கொடுத்ததை சரியாக நிர்வகிக்கவில்லையே தவிர எந்த விதத்திலும் மத்திய அரசை குறை சொல்ல முடியாது. மத்திய அரசு ஆரம்பத்திலேயே மாநில அரசுகளின் பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அதிக நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். இதை முதலில் எங்களது தேசிய செயற்குழு நடந்த போதே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இவ்வளவு அதிகம் கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் ஒரு அறிக்கையை எங்களுக்கு கொடுத்தார்கள். அதில் கணிசமான அளவிற்கு அதிக தொகை தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதை பற்றி கருத்து சொல்ல கூட நான் விரும்பவில்லை என்பதுதான். யார் வேணாலும் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு ஒரு தேசிய கட்சியின் தலைவர் கருத்து சொல்லி கொண்டிருக்க முடியாது. அது பக்கத்துல திரை இசை இருக்கிறது. நீங்களே நினைச்சு ஒரு பிக்சர் ஜாலியா போகும்போது ஒரு காமெடியன் வேண்டாமா? நல்ல ஜாலியா சீரியஸா ஒரு படம் போயிட்டு இருக்கு. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு, அதுதான் பேசுறாங்க. தீபாவை நல்லா தான் பாக்குறோம், நல்லா தான் பாக்குறோம். அது வாரிசு, அது என்ன அந்த அம்மா என்ன யாரையும் தனிப்பட்ட முறையில் ஞானம், அரசியல் ஞானம் உள்ளவங்க ரொம்ப நல்லா வரும்.